புஷி ஆனந்த் அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்ப அந்த கட்சி விஜய் கட்சியை ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நானே பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றிகளோட நிர்வாகிகளை அரசு செயல்பட விட மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. அது ஒரு இன்னொரு சொன்னாங்கன்னா 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ண முடிய இடத்துல இருக்கிற விஜய் பொதுமக்களுக்கான திட்டங்களுக்கும் மக்களுக்கான உதவி பண்றதுக்கும் அவர் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அரசு எந்த கட்சியில இருக்கின்றவர்களுக்கும் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கோ நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கோ அனுமதி தர மறுப்பதே இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், அப்படி யாருமே கேட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ இந்த நாட்டில் மணிப்பூரில் 700க்கு மேல கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிச்சிருக்கு. அதை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை நிறுவனர் விஜய் அவர்கள் அதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி கேட்டுன்னு எங்கேயாவது நீங்க பத்திரிகையிலயோ ஊடகத்திலேயோ எந்த அதிகாரிக்கோ அனுமதி கேட்டிருக்காங்களா சொல்லுங்க? இந்தியா முழுதும் பல 100 கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிச்சிருக்கு. அது அவருக்கு தெரியுமா? தெரியாமல இருக்கா? அதுக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரா? இல்ல. முஸ்லிம்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எங்கேயும் போராட்டம் கேட்டாங்களா? கேட்கலையா? உத்தரப்பிரதேசத்தில் நிறைய முஸ்லீம் வீடை இடிச்சாங்க. அதை எதிர்த்து கண்டிச்சு எங்கேயாவது போராட்டம் நடத்தணும் அனுமதி தாங்கன்னு எங்கேயாவது கேட்க செய்தாங்க? எங்கேயுமே அவங்க கேட்கல. நான் வக்ஃப் வாரியத்துக்கு திருத்த சட்டம் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு கேட்க செய்யறாங்க? இல்ல. தமிழ்நாட்டில் வேலை செய்த கூலி 100 நாள் வேலை கடந்த அக்டோபர்ல இருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அதுக்கு நிதி தரல. ஒரு 3000-4000 கோடி ரூபாய். எங்கேயாவது போய் நாங்க போராட்டம் பண்ணணும், அப்ப போராட்டம் பண்ணக்க அனுமதி கேட்டு இந்த அரசு அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கா? அவ என்னமோ யாரோ எழுதி கொடுத்தத வாஸ்தவமாக தான் எனக்கு தெரிஞ்சே தவிர நான் அதுக்கு அரசியலுக்காக நான் பதில் சொல்ல. அரசு அனுமதிக்கலைன்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் எந்த பத்திரிகையிலையும் மக்கள் நலன் சார்ந்த அல்லது பாதிப்பு அடைந்த மக்களுடைய பக்கங்களில் இருந்து குரல் கொடுப்பதற்கோ அல்லது அதை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கோ அரசை எதிர்த்து போராடுவதற்கோ ஒருபோதும் அவருக்கு கேட்டதில்லை. அதே தம்பி இன்னொரு கேள்வி கேட்டிய, நம்ம பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுன் யாதவ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் சரியாண்டி தெரியல. 80 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்ப மீதி 220 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த பாக்கி வச்சிருக்காங்களா, கொடுக்கலையா, தவறு நடந்திருக்கா? இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா? எடுத்து அவருடைய கணக்கை சரிபார்க்க போமா? அப்படி கணக்கை சரிபார்க்க போச்சுன்னா எல்லோரும் பேசுற மாதிரி பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்னு சொல்லிடலாம். அவங்க வருமான வரித்துறை இந்த கணக்கு பார்க்க அங்க போகலன்னா பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஊர்ல சொல்றது உண்மை. இது போல மக்கள் பிரச்சனையை நீங்க கேட்டீங்களே, நம்ம தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு ஒன்னும் ரொம்ப வரவேற்பதான். அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டு தவறே கிடையாது, மக்களுக்கு உதவி செய்ய வருது. ஆனா அவர்கிட்ட பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு புஷி ஆனந்த், அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? எவ்வளவு காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பா இருக்காரு. அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்ப அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே வால்போஸ்ட் வச்சு விட்டுருந்தாங்க, வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. இது கிடன் அஜெண்டா, இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நானே என்ன செய்ய முடியும்? நீங்க அதனால ஒரு பயம் இல்ல. நான் அரசியல் பேசல, அரசியலுக்காக சொல்ல. இந்த அரசு இல்ல, இந்த அரசு அதுக்கு அனுமதிக்கலன்னு சொன்னதுனாலதான் நான் அதை பதில் சொல்றேன். அவங்களே 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அவங்க சொன்னதுக்கு தான், நீங்க கேட்டதுக்கு தான் நான் என்ன சொல்றேன். அப்ப 80 கோடி தானே
வருமான வரி கேட்டிருக்கு. மீதி 220 கோடி ரூபா 220 கோடி ரூபா இது வருமான வரி கட்டணும்ல. அப்போ ஒன்றிய அரசு வருமான வரித்துறை இது நடவடிக்கை எடுக்குமா? எடுத்தால் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சொல்லி அந்த கட்சி சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கல, தனியாதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நம்புவாங்க. அந்த வருமான வரித்துறை இவருக்கு ரைடுக்கு போகல, இந்த பணத்தை தாண்டி கேட்கலன்னா எல்லோரும் நம்ம சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு சொல்லி பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நோக்கம், அங்கதான் போய் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.